ஸோ இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிப்பாளர், ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர், 2 பேரும் சேர்றாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. 2 முக்கியமான நடிகர்கள், 2 மூத்த நடிகர்கள். அப்படி இருக்கும்போது சுந்தர்சி வந்து நம்மளை கலந்து ஆலோசிக்காம சிம்புக்கு பண்ண கதை, அந்த கதை தான் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினிட்டு சொல்றாரு. ரஜினிட்டு சொல்லும் போதே சொல்லிடுறாரு, இது சிம்புக்கு பண்ண கதை, உங்களுக்கு ஓகேன்னா கேளுங்கன்னு. ரஜினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூலி மாதிரி வெறும் மசாலா படத்தில் நடிக்கிறதுக்கு விரும்பலை. கூலிக்கு அப்புறம் இப்போ அவர் வந்து ஒரு கதைக்களத்தோட வந்து படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையும்னு நினைக்கிறாரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். தலைவர் 173 அந்த படம் பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குமா. சோ தலைவர் 173 போஸ்டர் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படம் சிபி சக்கரவர்த்தி கையில எப்படி போச்சு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய 173 ஏகப்பட்ட குழப்பங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ரஜினி முதல்ல வந்து இந்த 173 படத்தில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு நடித்து கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் வந்து 180 கோடி ரூபா வந்து கமலஹாசனுக்கு நஷ்டம். இம்மீடியட்டாக ஒரு பெரிய படம் எடுக்கணும், அந்த படம் எடுத்தால் தான் அந்த கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் கமலஹாசன் இருக்காரு. ரஜினி அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க ரஜினி, இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன்னு சொன்னோன்னே நண்பர் கமலஹாசனுக்காண்டி வந்து ரஜினி இந்த படத்தை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிப்பாளர், ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர், 2 பேரும் சேர்றாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆளுமைகளாக இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இணையறாங்கன்னும் போது அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாற்றணுங்கிறதுக்காண்டி 2 பேரும் சேர்ந்து பல பேர்ட்ட கதை கேட்குறாங்க. பல பேர்ட்ட கதை கேட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காமெடி, அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா, எல்லாம் மிக்ஸான கதையாக இருக்குது. அப்படின்னும் போது கமலஹாசனுக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கு, ரஜினிக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து சுந்தர்சியை டிக் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் எடுப்பார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவர் உண்டு. ஆல்ரெடி கமலை வச்சே பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு அருணாச்சலம் எடுத்திருக்காரு. அதனால் இதெல்லாம் வந்து அவருக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போது ஈஸியாக இந்த படத்தை முடிச்சுடுவார், குறிப்பிட்ட நாளில் முடிச்சுடுவார், பட்ஜெட்டில் முடிச்சுடுவார், நல்லாவும் எடுப்பார் அப்படின்னு சொல்லி சுந்தர்சியை கமிட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து கதை வந்து அடுத்தடுத்து அவர் சொல்லும் போது, அதாவது டெவலப் பண்ணி ஒரு லைன் கேட்டு ஓகே பண்ணுறாங்க. டெவலப் பண்ணி சுந்தர்சி சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமலுக்கும் பிடிக்கல, ரஜினிக்கும் பிடிக்கல, ரஜினிக்கும் பிடிக்கல, கமலுக்கு பிடிக்கல, இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும்போது சுந்தர்சி என்ன நினைக்கிறாருன்னா இந்த படம் நமக்கு சரியாக வராது, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து இந்த படத்தை வந்து வெளியில் போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாரு. இது எப்படின்னா ரஜினி கமல்கிட்ட சொல்லவே இல்லை, அவரே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. இது ரஜினிக்கும் கமலுக்கும் டிவியில் பார்த்து தான் தெரியும் இது எப்படி இருக்கு. ஸோ 2 பேருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. 2 முக்கியமான நடிகர்கள், 2 மூத்த நடிகர்கள். அப்படி இருக்கும்போது சுந்தர்சி வந்து நம்மளை கலந்து ஆலோசிக்காம நம்மளை கேவலப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மன வருத்தப்பட்டிருக்காங்க, புண்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு தேர்வு பண்ணும்போது, இயக்குனர் தேர்வு பண்ணும்போது சரியாக பண்ணணும், கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கதை கேட்கும்போது ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டேரக்டர் ஒரு கதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நெதிலன் சுவாமிநாதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா டேரக்டர், அவர்கிட்ட ஒரு கதை கேட்குறாங்க. அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து இந்த டிராகன் படம் பண்ணவர், ஓமை கடவுளை பண்ணவர், அவர்கிட்ட ஒரு கதை கேட்குறாங்க. இன்னும் சில முன்னணி இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் கேட்ட கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதையும் நம்ம அஸ்வத் மாரிமுத்து கதையும் செலக்ட் பண்ணுறாங்க. 2 கதையை செலக்ட் பண்ணுறாங்க. நெதிலன் சுவாமிநாதன் கதை வந்து வேணான்னு விட்டுடுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா கதை நல்லா இல்லாமல் இல்லை, கதை நல்லா இருக்கு ஆனால் கமர்ஷியலாக இல்லை. நெதிலன் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா, இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது, ஒரு மாதிரி கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது செட் ஆகாது. ரஜினியின் போது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் தேர்வு செய்கிறாங்க. நெதிலன் சுவாமிநாதனை முதலே விட்டுடுறாங்க. இந்த 2 பேர் கதையில் எந்த கதை நல்லா இருக்கு, எந்த கதை பட்ஜெட்டில் வரும், எந்த கதை வந்து குறிப்பிட்ட நாளில் முடிக்க முடியும், எல்லாம் தேர்வு செய்து ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய கதை ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கிங் டைரக்டர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டார் அவர். ஸோ அவர் நிச்சயமாக நல்லா பண்ணுவார், இது நல்ல கதையாக இருக்குன்னு சொல்லி தேர்வு பண்ணுறாங்க. அவர் பெரிய அட்வான்ஸ் கொடுக்குறாங்க.
அவரை வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ல வந்து ஒரு ஆபீஸ் இடம் கொடுத்து டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறாங்க. அந்த கதையை இன்னும் மெருகேற்றுறதுக்காண்டி உட்கார வைக்கிறாங்க. இங்க ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு கதை சொன்னார் இல்லையா, அந்த கதை என்ன கதை அப்படின்னா, சிம்பு 49 ஒரு படம் பூஜை போட்டாங்க, கயாடு லோகர் சிம்புலாம் நடிக்கிற மாதிரி. அந்த படம் ஆகாஷ் பாஸ்கர் ட்ரான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறதா இருந்தாங்க. அந்த படம் பூஜையோட டிராப் ஆயிடுச்சு, சில காரணங்கள்னால பூஜையோட டிராப் ஆயிடுச்சு. மேற்கொண்டு அந்த படம் நடக்கல, படப்பிடிப்பு நடக்காதனால அந்த படத்தினுடைய கதை வந்து சிம்புக்கு பண்ண கதை. அந்த கதை தான் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினிட்டு சொல்றாரு. ரஜினிட்டு சொல்லும் போதே சொல்லிடுறாரு, இது சிம்புக்கு பண்ண கதை, உங்களுக்கு ஓகேன்னா கேளுங்கன்னு. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த கதை நல்லா இருக்கு, அந்த கதையை ஓகே பண்ணிடுறாரு. அந்த கதையில என்ன அப்படின்னா, சிம்பு வந்து ஒரு யங் ப்ரொஃபஸரா வருவாரு. ரஜினின்னும் போது கெட்டப் மட்டும் மாத்தினா போதும், கொஞ்சம் ஓல்டு ப்ரொஃபஸரா மாத்தினா போதும், கதையில வந்து பெரிய மாற்றங்கள் பண்ண தேவையில்லைன்னும் போது அது வந்து செலக்ட் பண்றாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ரஜினி பர்த்டே டிசம்பர் 12 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ரஜினி வந்து படையப்பாவை ரீ ரிலீஸ்க்கு பிளான் பண்றாரு. அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் அந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காரு. KS ரவிக்குமார்லாம் கூப்பிட்டு படையப்பாவை நம்ம ரீ ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணி படையப்பாவை ரீ ரிலீஸ் பண்றாங்க அந்த பர்த்டே அன்னைக்கு. அதனால படையப்பாவுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அன்னைக்கு பண்ண வேண்டாம் 12ஆம் தேதின்னு சொல்லி தள்ளி வச்சிடறாங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன்ல, சிம்பு 49 ட்ரான் பிக்சர்ஸ்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவர் வந்து டைரக்டரா கமிட் ஆயிருக்காரு, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, கதைக்கும் வாங்கியிருக்காரு, டைரக்டருக்கும் வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டுக்கும் அட்வான்ஸ் வாங்கினதுனால இவரோட கதை வந்து ட்ரான் பிக்சர்ஸ்ல இருக்கு. இவர் வந்து ட்ரான் பிக்சர்ஸ் கமிட்மெண்ட்ல இருக்காரு. ட்ரான் பிக்சர்ஸ் போய் ஒரு NOC வாங்காம இந்த படத்தை அவர் பண்ண முடியாது. ட்ரான் பிக்சர்ஸ் NOC கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ராஜ்கமல் பண்ற படத்துல நாங்களும் ஒரு பார்ட்னரா வரலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து கமல்கிட்ட சொல்றாரு. கமல் வந்து ஆலோசனை பண்றாரு, இது வேண்டான்னு முடிவு பண்றாரு. ரஜினிக்குமே என்ன விருப்பம் அப்படின்னா, கமலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம இந்த படம் பண்ணோம், இதனுடைய லாபம் வந்து வேற யாரும் ஷேர் பண்ணக்கூடாது, கமலஹாசன் மட்டும்தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரஜினி நினைக்கிறாரு. அதனால இந்த NOC வாங்குறதுல வந்து இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்டு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அடுத்து வேற யாராவது கமிட் பண்ணணும் அப்படின்னும் போது அஸ்வத் மாரிமுத்து, ஏற்கனவே 2 கதையில ஒருத்தர் இன்னொரு கதையை சொன்னவர் அவர் தானே, அவர்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டு அவரை ஓகே பண்ணலாமான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மறுபடியும் கதையை கேட்டு இயக்குனர் தேர்வு சரி இல்லாம போச்சு அப்படின்னு வந்து இவர் தெரிஞ்சுக்கிறார். யாரு அப்படின்னு, நம்ம டான் பிக்சர்ஸோடைய டைரக்டர் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி அப்ரோச் பண்றாரு. அதாவது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை வந்து அப்ரோச் பண்றாரு. சிபி சக்கரவர்த்தி அப்ரோச் பண்ணி, என்கிட்ட ஒரு புது கதை இருக்கு. இல்ல, அஸ்வத் மாரிமுத்து கதை நல்லா இருக்கு, ஆனா இதை ஃபைனல் பண்ணலாமான்னு நினைக்கிற காலகட்டத்துல சிபி சக்கரவர்த்தி வந்து உள்ள வராரு, இந்த கேமுக்குள்ள உள்ள வராரு. உள்ள வந்து அவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போறாரு. போய் இந்த மாதிரி வந்து தலைவருக்கு ஒரு கதை வச்சிருக்கேன், சொல்றதுக்கு டைம் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஏற்கனவே வந்து சிபி சக்கரவர்த்தியோட ஒரு அறிமுகம் இருக்கு. அது எப்படின்னா, டான் படம் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினியை வச்சுதான் சிபி சக்கரவர்த்தி படம் பண்றதா இருந்துச்சு, வேற ஒரு கதை. அந்த கதை வந்து ரஜினிக்கு வந்து அவர் போய் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு வந்து லைக்கா பிக்சர்ஸ் அதை தயாரிக்கிறதா இருந்தாங்க, ஆனா அது நடக்காம போச்சு, அது அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதனால வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து சிவகார்த்திகேயன் போனாரு, அப்புறம் தெலுங்குல போய் ட்ரை பண்ணாரு, அப்புறம் திருப்பி சிவகார்த்திகேயன் வந்தாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 3 வருஷமா படம் கமிட்டாம ஆகாம இருக்காரு. 2022 டான் படம் பண்ணாரு, 2025-6 வரைக்கும் படம் கமிட் பண்ணாம இருக்காரு. அதனால எப்படியாவது இந்த ரஜினி படத்தினுடைய கமிட்மெண்ட் நம்ம நல்லா கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ரஜினி போய் பாக்குறாரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூலமா ரஜினிகிட்ட கதை சொல்றாரு. 4 ஹவர்ஸ்க்காக சொல்றாரு. எப்பவுமே ரஜினி எப்படின்னா ஒரு லயன் கேட்டு அனுப்பிச்சு விட்டுவாரு. 4 ஹவர்ஸும் முழு கதையும் கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு ரஜினி. ரஜினிக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, இந்த கதையில வந்து எல்லாமே இருக்கு, மசாலா இருக்கு, அடிதடி இருக்கு, வெட்டு குத்து இருக்கு, ஃபேமிலி ட்ராமா இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாம் மொத்தமாவே வந்து அழகா ஒரு பட்ஜெட் படம், அதே நேரத்தில் ஒரு மசாலா படமா இருக்கு, பக்காவா நமக்கு சூட் ஆகும், டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ரஜினி வந்து ஓகே பண்ணி கமலஹாசன் அனுப்புறாரு. கமல் இந்த கதையை கேட்டுட்டு, சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையை கேட்டுட்டு அவரும் ஓகே பண்ணி, அவரும் டிக் பண்ணி ஓகே பண்றாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவை செலக்ட் பண்ணலாமா ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லைன்னு நினைக்கும் போது இவர் உள்ள வந்து அந்த ஜாக்பாட்டை வந்து இவர் தட்டிட்டார். ஓகே, ஸோ சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்ததுக்கான கதை இதுதான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. பட் ஆக்சுவலா லிஸ்ட்லயே உங்க பேர்லாம் இல்லை. நெல்சன் பண்ணுவாரா, லோகேஷ் கனகராஜ் பண்ணுவாரா, மீண்டும் கார்த்திக் சுப்ராஜ் கைக்கு போகுமா, இல்ல பா ரஞ்சித்தான், இந்த மாதிரி டாப் டைரக்டர்ஸோட பேர் தான் வந்து அடிபட்டு இருந்து. அண்ட் ஒரு பக்கம் கூலி தோல்விக்கு அப்புறமா இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் கிட்டே போக மாட்டாருன்னு ஒரு செய்தி வந்தது. மறுபடியும் ஒரு யங் டைரக்டர், அதுவும் 3-4 வருஷமா படமே பண்ணல, அவருக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு?
ஆமா 3-4 வருஷமா படமே பண்ணலைன்னா அவர் கரண்ட்ல தான் இருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டான் படம் வந்து 100 க்ரோர்ஸை தாண்டி வந்து கலெக்ட் பண்ணிச்சு. பெரிய வெற்றி படம். சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய வெற்றி படம். பெரிய சக்சஸான ஒரு படமா இருக்கிறதுனால அந்த படத்தினுடைய இயக்குனர் போது இந்த கதை வந்து ரஜினிக்கு பிடிச்சிருக்கு, இந்த கதை வந்து கமலுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது பல பேர் போட்டி களத்துக்குள்ள இருந்தா கூட யாராவது ஒருத்தட்ட தானே அந்த கோப்பையை கொடுக்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லக்கு வந்து சிபி சக்கரவர்த்திக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால சிபி சக்கரவர்த்தியை வந்து டைரக்டரா கமிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சிபி சக்கரவர்த்தி படம் சரியாலாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். அவர் நல்ல அனுபவம் உள்ளவர். அவர் எப்படி அனுபவம் உள்ளவர் அப்படின்னா, அவர் வந்து அட்லி கிட்ட வந்து உதவியாளராக வேலை பார்த்தாரு. அட்லி கிட்ட உதவியாளராக வேலை பார்த்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய படங்கள் பண்ணார், விஜய் வச்செல்லாம் பண்ணார். வெற்றி படங்கள் பெரிய பெரிய வெற்றி படங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வச்சு பண்ணார், அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவான் வந்து 1000 கோடியை வந்து தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அட்லி அந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது 900 கோடியில் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே 900 கோடியில் பண்ணுறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த 900 கோடியில் படம் பண்ணுற ஒரு ஹீரோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை கரெக்டாக மேக்கிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனராக அட்லி இருக்காரு. அவருடைய உதவியாளராக சிபி சக்கரவர்த்தி இருந்ததுனால அவர்கிட்ட கற்றுக்கிட்ட அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படத்தை எப்படி எடுக்கலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கற்றுட்டுப்பாரு. அனுபவம் உள்ள ஒரு பட்டறையிலேருந்து வந்ததுனால, அதுவும் அட்லியோடைய ஸ்டூடெண்ட்னால நிச்சயமாக அவர் பண்ணுவார், நிச்சயமாக அவர் ஹேண்டில் பண்ணுவாருன்னு நம்பிக்கையோடு தான் ரஜினி கமல் 2 பேருமே இந்த ப்ராஜெக்டை சிபி சக்கரவர்த்திட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் வந்து தலைவர் 173 பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2027க்கு. ஸோ அதோட போஸ்டர் பார்க்கும்போது கத்திரிக்கோல் இருக்கு, ஸ்டார் இருக்கு, ஊசி இருக்கு, நூல் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. நான் வந்து சினிமா துறையில் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிசைனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனை பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் இந்த டிசைனை பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து வந்து இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி வந்து இதில் டெய்லராக வராரு, அதனால தான் வந்து கத்திரிக்கோள், டெனிம் ஷர்ட்டு, பட்டனு இதெல்லாம் போட்டு டீகோட் நூல், ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ணி பேசுகிறாங்க. டெய்லராக வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஆளாக இருப்பார். அப்புறம் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வேறு மாதிரியான ரஜினியாக மாறிடுவார் செகண்ட் ஹாஃபில். இங்கே பாஷா படத்தையே உதாரணம் எடுத்துங்களேன். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்துட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஷா அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து பெரிய டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பேயில். அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும். டெய்லராக இருந்தால் கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் இல்லாதனால அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்று. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டிசைனுக்காண்டி பண்ணப்பட்ட ஒரு போஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஓகே. எவ்ரி ஃபேமிலி ஹாஸ் அ ஹீரோனும் அந்த படத்தோட டேக் லைனா வச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லாவே புரியுது. எவ்ரி ஃபேமிலி ஹாஸ் அ ஹீரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் குறிக்குது. ரஜினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூலி மாதிரி வெறும் மசாலா படத்தில் நடிக்கிறதுக்கு விரும்பலை. கூலிக்கு அப்புறம் இப்போ அவர் வந்து ஒரு கதைக்களத்தோட வந்து படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையும்னு நினைக்கிறாரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து ஒரு கதைக்களத்தோடு இருக்கும், ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு படமாக இருக்கும். அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து ஜெயிலர் 2வே ரஜினி வந்து பண்ண ஒத்துக்கிட்டார். இது வரைக்கும் ரஜினி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எல்லாம் பெருசாக பண்ண மாட்டார். ஆனால் ஜெயிலர் 2வை பண்ணுறதுக்கு ஒத்துட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபேமிலியோட ஒரு கதை நகர்றதுனால அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சாரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி, அதுக்குள்ள வந்து ஒரு ஆக்ஷனு, அதுக்குள்ள ஒரு மசாலா, அதுக்குள்ள ஒரு பாட்டு, ஆட்டம் பாட்டம் கூத்து எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராகவும் இருக்கும் அந்த படம். அதே நேரத்தில் ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க, எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகி படம் பார்ப்பாங்க அப்படின்னு ரஜினி விரும்புகிறார் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு. இப்போ குரு சிஷ்யன்னு ஒரு படம் வந்துச்சுல அந்த காலத்தில், ரஜினிக்கு பிரபு நடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அந்த படம்லாம். அந்த மாதிரி ஒரு கலகலன்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு கதை, அதே நேரத்தில் கலகலன்னு ஜாலியாக காமெடி பண்ணுற ஒரு கதையாக இருக்கணும்னு ரஜினி விரும்பி தான் அந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ ரஜினி அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? ஜெயிலர் 2 ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்பார்த்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் இருக்காரு, நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்காரு. விஜய் சேதுபதி வில்லனா வராரு, பேட்டைக்கு அப்புறம் ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறாரு. பல ஸ்டார்காஸ்ட் வந்து காம்பினேஷன்ஸ் இருக்காங்க. மியூசிக் வழக்கம் போல் அனிருத் இருக்கு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு, ரஜினி ஹீரோ, பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிச்சு. ரஜினியுடைய படத்திலேயே 650 கோடி ரூபாயை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ பெரிய கலெக்ஷனையும் வெற்றியும் கொடுத்துச்சு ஜெயிலர் படம்.
அந்த நெல்சன் மேல நம்பிக்கையை வச்சு அடுத்து ஜெயிலர் 2 பண்றாரு. இது வரைக்கும் பல படங்கள் பார்ட் 2 பண்ணாத ரஜினி இந்த ஜெயிலர் 2 மட்டும் பண்றதுக்கு இதுதான் ரகசியம். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆன ஒரு படம் தான்றதுனால அந்த படத்தில் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது வந்து ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த 173 வந்து மார்ச் மாசமே ஷூட்டிங் போறாங்க. குறுகிய காலத்துல ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு 2027 பொங்கலுக்கு அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ ரஜினியோட அடுத்த லைனப் என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. படையப்பா 2வா இல்ல ரஜினி கமல் காம்போல ஒரு படம் வர வேண்டியது இருக்கு, அதுவா? எனக்கு தெரிஞ்சு ரஜினி கமல் காம்போல இன்னொரு படம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா என்ன அப்படின்னா ரஜினி வந்து இப்ப இந்த கமலஹாசனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அந்த படத்திலே வந்து கமல் வந்து ஒரு கேமியோவா வரப்போறாரு. லாஸ்ட்ல வந்து கமல் ஒரு 20 நிமிஷம் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரஜினியோட ஷேர் பண்ணிக்க போறாரு. ரஜினி கமல் மறுபடியும் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் 46 வருடங்களுக்கு அப்புறம் திரையில வந்து தோண்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து சினிமா வட்டாரத்துல இருக்கு. அது மறைச்சு வச்சிருக்காங்க, ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, விக்ரம் படத்துல வந்து சூர்யா கேமியோ பண்ணார்ல, அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம், அது யாருக்குமே தெரியாது. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சு திடீர்னு ஓபன் பண்ணாங்க, அது பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. அந்த மாதிரி வந்து ரஜினி நடிக்கிற இந்த படம், ராஜ்குமார் தயாரிக்கிற இந்த படம், அதுல வந்து கமல் ஒரு காம்போவா நடிக்க போறாரு. அங்க ரஜினியும் கமலும் ஸ்கிரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதனால இதுதான் வந்து ரஜினி கமல் நடிக்கிற படமே தான். ரஜினி கமல் நடிக்கிற படம் அடுத்து ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா வந்து நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அப்படி ஒரு படத்தை பண்ண போறாரு ரஜினி கமல் சேர்ற படத்தைன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு, கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம் இதுவா தான் இருக்கும். இதுதான் வந்து ரஜினி கமல் சேர்ந்து படம் நடிக்கிற கடைசி படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ரஜினியோட லைனப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ரஜினி எந்த பெரிய கமிட்மெண்ட்டும் பண்ணிக்கல. நிறைய பேர்ட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு, பல பேரை கூப்பிட்டு வந்து கதை கேட்டுட்டு இருக்காரு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யாராவது வெற்றி படங்கள் கொடுத்தாங்கன்னா அந்த இயக்குனர் கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த வகையில பல முன்னணி இயக்குநர்கள், இளம் இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அந்த அஸ்வத் மாரிமுத்துவும் இந்த ரேஸ்ல இருந்தாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. அவர் சொன்ன கதையும் ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவரும் என்எஸ்வி வாங்க முடியாம அவர் வந்து ரேஸ்ல பின்தங்கிட்டாரு. அதனால இவங்க 2 பேர்ல ஒரு ஆளை கூட டைரக்டரா போடலாம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. ரஜினி கமல் கதையினும் போது அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கதை வேற வேணும். அது அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட முடியுமான்னு கஷ்டம். ஏன்னா 2 பேருமே தமிழ் சினிமாவில் முக்கியமான ஆளுமைகளா இருக்கிறதுனால அந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கதை, சரியான ஒரு கதை கிடைக்குமா அப்படின்னா அது கிடைச்சா மறுபடியும் தொடங்கலாமே தவிர, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படமா இருக்கும். அடுத்த லைனப் அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு பண்றதா இருக்கு. ஜெயிலர் 2க்கு அப்புறமா நெல்சன் தான் இந்த கதையை பண்ண போறாரு அப்படின்னு ஒரு அரசு புரிசல் செய்தி வருது. இல்லம்மா, அப்படிதான் நெல்சன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. நெல்சன் ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி கமல் சேர்ந்து பண்ற படத்தை வந்து முதல்ல லோகேஷ் பண்றதா இருந்துச்சு. கூலி வந்து பெரிய ஃபிளாப் ஆனதுனால வந்து லோகேஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஜினி நிராகரிச்சாரு. நெல்சன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஜெயிலர் இப்ப ஜெயிலர் 2லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நெல்சன் ஒரு கதை பண்ணுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அந்த கதை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது 2 பேருமே பயங்கரமான ஆளுமைகளா இருக்காங்க, வேற வேற துருவங்களா இருக்காங்க. ஸோ ஒரு ரஜினிக்கு ஒரு சீன்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கமலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? கமல் ரசிகர்கள் வேதனைப்படுவாங்க. கமலுக்கு ஒரு சீன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரஜினிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ரஜினி ரசிகர்கள் வேதனைப்படுவாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் முதல்ல கதை கிடைக்கணும், 2 பேரும் நடிக்கிற மாதிரி ஒரு கரெக்டான கதை கிடைக்கணும். அன்னைக்கு தளபதி படம் வந்துச்சு இல்லையா, மம்முட்டியும் ரஜினியும் நடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அழுத்தமான கதை கிடைத்தால் ஒரு வேளை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரேர் தான், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமையுது. ஓகே, கடைசியா என்ன கேள்வி அப்படின்னா, ரஜினி கூட ஒர்க் பண்ணணும்னு பல டைரக்டர்ஸ் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு காலம் இருக்கு, இப்பயும் இருக்காங்க. அதே மாதிரிதான் கமல்ஹாசன் கூடயும். பட் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, இவங்களுக்கு ஏத்த படங்கள் சொல்ற மாதிரி ஒரு டைரக்டர் கூட இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, ஒரு டைரக்டர் கூட இல்லையா அப்படின்னு நம்ம முழுசா வந்து தப்பா சொல்லிட முடியாதுமா. பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி பிரச்சனை என்னன்னா, 2 பேருமே தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. 2 பேருமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடிக்க போறாங்க. காம்போ படமே நான் சொல்லல. தலைவர் 173க்கே அத்தனை பேர்கிட்ட கதை கேட்டு பிடிக்காம இருக்கிறதோ, ரஜினியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துமா, ரஜினியை ஹேண்டில் பண்றது கெப்பாசிட்டி இல்லாமலாம் இல்லை. பல வருடங்களா ரஜினியை ஹேண்டில் பண்றது கெப்பாசிட்டி இருந்ததுனால தானே 172 வரைக்கும் டைரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நெல்சன் 172 பண்ணிட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் கிடையாது.
அவர் என்ன ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, பயங்கரமான மசாலா படம் இருக்கு பார்த்தீங்களா, கூலி மாதிரி படங்கள் இனிமே வேண்டாம். குரு சிஷ்யன்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு லைட்டர் வெயிட்டு, ஒரு அண்ணாமலைலாம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு லைட்டர் வெயிட்டு, ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரஜினிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ரஜினிக்கு பிடிச்ச ஒரு கதையா வேணும் அப்படின்னா, அந்த கதை சொல்றதுக்கு பல பேர் இருந்திருக்காங்க. பல பேர் போட்டி போட்டிருக்காங்க, பல பேர் கதை சொல்லியிருக்காங்க, பல பேர்ட்ட கதையை கேட்டுட்டு இந்த கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நம்ம இயக்குனர்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. இயக்குனர்கள் இருந்ததுனால தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ஓசி கிடைக்காதனால தான் அவரை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து போடலாமான்னு ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இயக்குனர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்புமா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 173 பொறுத்த வரைக்கும் இது கமல் ரஜினி சேர்ந்து பண்ண போற ப்ராஜெக்ட். இது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இயக்கிறதுக்கான வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கு தான் கிடைக்கும் இருக்கும்போது யாருக்கும் கிடைக்காது. ஓகே சார். ஸோ தலைவர் 173 எப்படி வரப்போகுது, என்ன கதைக்களம் அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.